நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் தேவரிஷி. ரிஷிமுனிவர்களே, ஈசனின் பிரசாதத்தை கொடுங்கள். சர்வேஸ்வரனின் பிரசாதம் அருந்துங்கள். ஈசன் பிரசாதத்திற்கு நானும் மரியாதை அளிப்பவன் தான். பிரபு, தேவி சத்தியை தாம் விருத்ராசுரனிடமிருந்து ரட்சித்தீர்கள் என்றறிந்தேன். தாம் ஆற்றிய இச்செயலிலிருந்து தம்முடைய மனதில் தேவி சத்திக்கு இடம் அளித்தீர்களோ என்று இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா நாரதரே? தகவல் தெரிய வேண்டுமெனில் நேரடியாக கேளுங்கள். ஆம், அது கேட்கலாமே. இது கைலாயம் நாரதரே. சொர்க்கமோ வைகுண்டமோ கிடையாது. இங்கு இப்போதிருக்கும் சூழலில் நிற்பதற்கு கூட தயக்கமாக உள்ளதல்லவா? ஏனென்றால் தமக்கு பழக்கப்படாத ஒரு சூழலாகும் இது. இங்குள்ளவர்களை கவனித்தீர்களா? இவர்கள் அனைவரும் தம் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அடைக்கலம் தேடி கைலாயம் வந்த இவர்களுக்கு வேறு இடமில்லை. ஆனால் தம் மனதில் உள்ள அந்த தேவிக்கு உலகின் அனைத்து சுகங்களும் கொட்டி கிடக்கின்றது. பதில் கூறுங்கள் நாரதரே, இவ்விடத்திற்கு அவர்களால் வர இயலுமா? பதிலளியுங்கள். மாதங்கி, பூஜைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் தம்முடைய புதல்விகள் இன்னும் வந்து சேரவில்லையே. அழகினில் என் மனைவியை வெல்ல யாரேனும் உண்டா? எப்போது இவளின் அழகை வெல்ல இன்னொருத்தி இருக்கிறாள் என்று கூறினேன். ஆனால் ஒருத்தி இருக்கிறாள், அனைவரிலும் அழகானவள். அதோ அங்கு பாருங்கள். தாம் தான் இப்போது கூற வேண்டும் சந்திரரே, தமது இரு மனைவியரில் அதிக அழகுள்ளவள் யார்?
அது போகட்டும். சதி இன்னும் வரவில்லையா? அப்போதே விளக்கெடுத்து கொண்டு வா என்றேன். இன்னும் அவள் வரவில்லை. மாதா, நதி பூஜைக்கான நேரமாகிவிட்டது. என் செல்ல சதி தமது கடமையிலிருந்து என்றும் தவறாதவள். வருடங்கள் உருண்டோடியது. இவள் வளர்ச்சியை பார்க்கையில்தான் தெரிகிறது. விவாக பருவத்தை அடைந்து விட்டாள். நினைத்தாலே குழப்பமாக உள்ளது. இவளுக்கு இணையான ஒரு வரனை நான் எங்கு சென்று தேடுவேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நியதி நியமங்களை பின்பற்றுவதில் என் புதல்விக்கு இணையாக அவர் விளங்க வேண்டும். இரக்கம் கொண்டவராக, மற்றவரிடம் அக்கறை காட்டும் மனதுள்ளவராக வரன் தேடி வர வேண்டும். அவர் அழகிலும் சத்திக்கு இணையானவராக வேண்டும். மாதா, இன்று முதல் முறையாக விவாக பேச்சை எடுத்தவுடன் சதியின் முகத்தில் ஆனந்தம் கண்டேன். இல்லையா கியாத்தி அக்கா? ஆமா திதி, இப்பொழுதுதான் நினைவிற்கு வருகிறது. ரோஹிணி ரேவதியின் விவாகத்தின் போது யாரோ இவளிடம் வந்து கேலி செய்தார்கள். ஒரு நாள் நீயும் விவாகம் முடித்து இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றதற்கு என் தந்தையை பிரிந்து ஒருபோதும் இவ்விடம் விட்டு செல்ல மாட்டேன் என்றாள். இப்பொழுது பார்த்தீர்களா, விவாக பேச்சால் கோபமும் கொள்ளவில்லை, இவ்விடம் விட்டு செல்லவும் இல்லை. மாதங்கி, நீ எப்போதும் தயாராக இரு. ஒருவேளை வசந்த உற்சவத்திற்கு பிறகு இவளின் திருமண அழைப்பு வரலாம். சரி, புறப்படுங்கள். நதி பூஜைக்கு நேரமாகிறது, வாருங்கள். ஆம், சூரியன் உதிக்கும் முன்னர் சாலிகிராமத்தோடு இவ்விடம் வர வேண்டும். சரி, புறப்படலாம். ஆகட்டும். தாயே, நதி பூஜைக்கு நானும் தங்களோட வரலாமா? நானும் தயாராகத்தானே இருக்கிறேன். இன்னும் உனக்கு விவாகம் நடக்கவில்லை. விவாகம் செய்யாதவர்கள் இப்பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டேன். பூஜையை தொலைவில் நின்றே பார்த்துக் கொள்கிறேனே. உன் தாய் கூறுவதுதான் சரி. உன்னால் அவ்விடம் வர இயலாது.
இது பற்றி தாம் கவலை கொள்ளாதீர்கள். நான் சதியோடு இங்கிருக்கிறேன். தாம் சென்று வாருங்கள். நல்லது. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது சதி. உன் நடவடிக்கைகளை நான் நன்கறிந்தேன். பிரஜாபதி ஏன் இப்போது தவநிலையை மேற்கொண்டிருக்கிறார்? யாரை வரவழைக்க எண்ணுகிறார்? என்ன வேண்டும் அவருக்கு? அதுவும் மகாசபை ஆலோசனை கூட்டம் நடக்கும் நேரத்தில். வந்துவிட்டேன் தேவேந்திரா. மகாசபை ஆலோசனை கூட்டத்தை துவக்குவோம். என்னை மன்னித்து விடுங்கள். தமது தவநிலையை கலைக்கும் எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அது எனக்கும் தெரியும். தாங்களும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டீர்கள். இனி கவலை தேவையில்லை. அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனது தவம் வெற்றி அடைந்தது. என் எண்ணப்படி வரமும் கிடைத்தது. அந்த வரத்தின் மூலம் ஒரு புத்திரனாக, தந்தையாக, ஒரு பிரஜாபதியாக எனது கடமையை சரியான விதத்தில் ஆற்றியிருக்கிறேன். வாருங்கள். மாதங்கி, தவறு ஏதேனும் நேர்ந்து விட்டதா? என்னவென்று கூறுங்கள். ஒன்றுமில்லை. தாம் எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள். இவ்வாறு என்னை தவிக்க விட்டு தண்டனை அளிப்பது தங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றதா? கூறுங்கள் மாதங்கி, என்ன நேர்ந்தது? உன்னிடம் நான் எதையும் கூற வேண்டிய அவசியமே இல்லை சதி. நீதான் இன்று வளர்ந்து விட்டாயே. அனைத்து மறிந்தவள் நீ. விவாக பருவத்தை வேறு அடைந்து விட்டாய். முன்பே தம்மிடம் கூறியிருக்கிறேன். மறைமுக பேச்சு எனக்கு புரியாது. தெளிவாக கூறுங்களேன். என்னவென்று கூறுவேன் சதி? இனி அது பற்றி கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கூறிய எந்த வார்த்தையையும் நீ கேட்கவும் இல்லை சதி. நான் எதை கூறினாலும் உன்னுடைய நடவடிக்கைகள் அதற்கு மாறாகத்தான் இருக்கின்றது சதி. உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று எண்ணி விட்டாயா? எதற்காக இந்த அலங்காரம் செய்தாய்? நதி பூஜைக்கு வர எண்ணினாயே, அந்த எண்ணத்தை யார் உனக்கு தூண்டினார்கள் என்று எனக்கு தெரியாதா சதி? சதி, நீ உன் மனதில் என்ன எண்ணிக்கொண்டு சிவன், அவர்தான் அன்று என்னை காப்பாற்றினார். தாம் கூறுவது சரிதான் மாதங்கி. தம்முடைய கணிப்பு சரிதான். என் இதய துடிப்பை சற்றே உணர்ந்திடுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் நினைவாகவே இருக்கின்றேன். எங்கு திரும்பினாலும் அவரை தெரிகின்றார். நான் காதல் வயப்பட்டதாக தாங்கள் கூறினீர்கள்.
அது உண்மைதான் என்று நான் உணர்கிறேன். நான் காதல் வயப்பட்டதை முதலில் அறிந்தவர் தாங்கள்தான் மாதங்கி. இல்லை சதி, தவறு சதி. நான் உன்னிடம் ஒன்றும் கூறவில்லை. உன்னிடம் நான் ஒன்றும் கூறவில்லை. நீ தவறு இழைக்கின்றாய் சதி. வேண்டாம் சதி, ஈசனை மறந்துவிடு, அடியோடு மறந்துவிடு. அவர் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சிக்க ஓடோடி வந்தார். இன்னொரு உண்மையையும் நான் கூற வேண்டும். அவர் என்னை விட்டு எங்கும் செல்லவில்லை என்று எண்ணுகிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் என்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றார். உனக்கு பித்து பிடித்து விட்டது சதி. தாம் உண்மையை தான் கூறுகிறீர்கள் என்றோ எனக்கு பித்து பிடித்து விட்டது. அன்று தாம் தானே கூறினீர்கள், காதல் வயப்பட்டால் அது எனக்கு தானாக தெரியும் என்றீர்கள். பரிபூரணமாக அது தெரிந்து விட்டது. பூரணமாக அதை நான் உணர்ந்து விட்டேன்.